ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு அருமையான வாழைப்பழ அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்தை இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னொரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது, வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டுமே போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் அப்படியே வடிகட்டியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக அப்போதைக்கு கூட வடிகட்டிக்கலாம். இப்போது ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு இதில் இப்போ பாதாம் கூடவே நான் கிஸ்மிஸ் ரெண்டும் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் முந்திரி, கிஸ்மிஸ் இல்லை உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணும்னாலும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதனால் வறுபட்டுருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நான் இன்றைக்கி 2 நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான வாழைப்பழம் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நெய்லேயே மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வாழைப்பழம் பாருங்கள், நல்லாவே லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது வறுத்துட்டு இருக்கும் போதே இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல வாசமாக இருக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லமுக்கு பதிலாக கருப்பட்டி இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. இதெல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். இந்த டைமில் இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இடியப்ப மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா பாருங்கள், இது இப்படி இருக்கும். இப்போ நம்ம வாழை இலையில தான் நம்ம இதை செஞ்சுக்க போகிறோம். வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. வாட்டி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே மேலே வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீளமாக தட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே வாழை இலையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டி வேக வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டீமர் பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினாலும் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அதோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான வாழைப்பழ அடை ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.